தேங்க்யூ. எல்லாரும் வந்தது மிக்க நன்றி. இந்த நாளில் இன்னும் யோவான் 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பாகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். முக்கியமாக 39வது வசனத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். முதல்ல கொஞ்சம் செட்டிங்கில் டைம் ஆயிட்டு, அதனால தான் யாருக்கும் விஷ் பண்ண முடியல. இந்த நாளில் 7வது அதிகாரத்திற்குள்ள முக்கியமான பகுதியை கடந்து செல்லலாம். பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து தான் பார்க்க போகிறோம். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய பகுப்பாய்வு இது. யூதருடைய கூடார பண்டிகை 7ஆம் மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. நாம் பார்த்தோம் ஏற்கனவே. யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். இப்போ 25 அப்பொழுது எருசலேம் நகரத்தார்கள் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள். இப்ப அவங்களுக்குள்ள 2 குரூப் பிரிஞ்சு இருக்காங்க. இயேசு அங்க நல்ல ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்கிறார். தேவாலயத்துல உபதேசிக்கிறார். இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரை இவனுக்கு ஒன்று சொல்லுகிறது இல்லையே. மெய்யா இவன் கிறிஸ்துதான் என்ற அதிகாரிகள் நிச்சயமா இருந்திருக்கிறார்களோ. இந்த கிறிஸ்துங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுல. ஏன்னா யூதர்கள் காத்து கொண்டிருந்தது மேசியாவுக்காக. இந்த மேசியா இவர் தானோ, அதுதான் கேள்வி. ஒருவேளை அதிகாரிகள் எல்லாம் இவர் மேசியான்னு ஒத்துக்கொண்டார்களோ. ஆனா என்ன சொல்லுகிறது, இவன் இன்னிடத்திலிருந்து வந்தவனிட நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவன் ஒருவன் அறிய மாட்டானே. தெரியும், ஆனா பெத்லஹேமில் தான் இயேசு பிறக்கணும். ஆனா இவர் கலிலேயாவில இருந்து வந்து, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னா, இவர் கலிலேயாவில இருந்து வந்திருக்கிறாரு. இவர் கலிலேயர்களை மீன்பிடிக்காரர்கள். அந்த ஒரு கான்செப்ட் உங்களுடைய இருதயங்களில் இருக்கணும். கலிலேயாவில தேவாலயம் கிடையாது. அதுவும் வடபகுதி. யூதேயா இஸ்ரேல் 2ஆ பிரிந்த பொழுது இந்த கலிலேயாவுக்கு வடக்கு பகுதியில தான் தான்ங்கிற இடத்துல விக்கிரகங்களை, சமாரியாவிலும் தானிலும் விக்கிரகங்களை வைத்து வணங்குறாங்க. சோ யூதருடைய பார்வையில வடபகுதியில உள்ளவர்கள் எல்லாமே விக்கிரக வணக்கக்காரர்கள், தேவனை ஆராதிக்காதவர்கள், பிரிந்து சென்றவர்கள். அவர்களை பற்றி ஒரு தாழ்வான ஒரு எண்ணம். ஆனா இவர் கலிலேயால இருந்து அங்க கலிலேயாவை சுற்றிலும் அற்புதங்களை செய்து விட்டு, இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது ஒன்று கூட்டி பார்க்க வேணும். இப்ப இவர் எங்க இருந்து வந்திருக்கிறாருன்னு தெரியாது. ஏன்னா ஏசாயா 53:8 சொல்லுகிறது, இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்ட அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும். இங்க இவருடைய வம்சம் தெரியும், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர் என்று. ஆனால் அவர் கர்ப்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் பிறந்தவர் என்ற காரியம் எல்லாருக்கும் தெரியாது. அதனாலதான் இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவருடைய சிறு பருவத்தை குறித்து தெரியாது, சரியான முறையில் அவர்களுக்கு தெரியாது. ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அப்போ என்னை அடுத்தல சொல்ற ஆண்டவர். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சொல்லுகிறார், நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்று அறிவீர்கள். நான் இங்கிருந்து வந்தவனே எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுங்கிறார். நான் சுயமாய் வரவில்லை. இவர் திருப்பி திருப்பி எம்பசைஸ் பண்றது என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் இதுல சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நம்மளும் அப்படிதான் இருப்போம். நான் அன்னையில இருந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பந்தான் கிறிஸ்தவம், கிறிஸ்து எல்லாமே வளர்ந்து வருகிற நேரம். நமக்கு பரவாயில்ல, நம்ம எல்லாம் அவரை மரித்து உயிர்த்தெழுந்து உலகம் எங்கும் அவர் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்ம இதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது.
மெயின் அப்பதான் தொடங்குறாரு. அதனால இயேசு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுடைய இருதயத்துல இந்த சத்தியத்தை அடிக்கணும். நம்ம இப்பவுமே நம்ம அநேக காரியங்கள்ல முறுமுறுப்போம். நம்ம விசுவாசிக்கணும்னா ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுதான் நிறைய பேர் விசுவாசிப்பாங்க. அப்ப என்ன சொல்றேன்னா, என்னுடைய சுயமா வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். பிதாமகிய தேவன் தன்னை அனுப்பினதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் அவரால் வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடினா நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்ற நானே. இந்த நானேங்கிற டேர்ம் உங்களுக்கு பிடிக்கல. டிவைன் பர்சனுக்கு மாத்திரம்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். அவரு ஒரு வேலை வராதபடினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் அவங்க டெம்பிள் கார்டு அனுப்புவாங்க. அவரை பிடிச்சிட்டு வர்றதுக்கு அவங்க ஆலயத்துல டெம்பிள் கார்டு, ஆலயத்தினுடைய காவலாளிகள் இருப்பாங்க, போலீஸ், டெம்பிள் போலீஸ். அப்ப ஜனங்கள்ல அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கல அதையே செய்வாரோ. இயேசு செய்த அற்புதத்தை போல இனிமேல் யாரும் செய்ய போறதில்லை. இனிமேல் ஒரு மனிதர் வரப்போகிறது இல்லை. அவங்க கேட்கிறாங்க, இவர் தான் இயேசு இல்லைன்னா இனி வரப்போகிறவர் செய்வாரோ? செய்ய போறது கிடையாது. நான் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அவரை குறித்து முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை, அதுதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா they send the temple police. இந்த மாதிரி ஆலயத்துல யாராவது முரண்பாடான காரியங்களை செய்வார்களானால் அதை பிடிச்சு பனிஷ் பண்றதுக்கு தான் டெம்பிள் போலீஸ். இத தீர்மானிக்கிறது பரிசேயர், சதுசேயர், அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ். அடுத்தால அவரு இயேசு கிறிஸ்துடைய ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் மேல கன்ஃபியூஷன். அடுத்த இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உடனே கூட இருந்து பின்ன என்னை அனுப்புகிற இடத்திற்கு போகிறேன். இவரு மீன் பண்றது ஏன்னா கடைசி நாட்கள்ல அவருடைய மரணத்திற்கு முன்பு பிதாவிடத்துல போகிறார். ஆனா அவங்க பார்வையில் என்ன தெரியுமா, நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் என்னை காண மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது. அந்த நாட்கள்ல யூதர்கள் சிலவங்க சொல்றாங்க, அவர் ஒருவேளை சூசைட் பண்ணிடுவாரோ அப்படியும் ஒரு கூட்டம் சொல்றாங்க. அப்போ அந்த நாட்கள்ல நீங்க சில கமெண்ட்ரிகள்ல பார்த்தா அப்படி இருக்கும். சூசைட் வேற எங்கேயோ போற பாதாளத்துக்கு போறாரு, அங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரோ. இன்னும் சிலர் சொல்றாங்க, எங்க போவாரு, ஒருவேளை கிரேக்கர்களுக்குள்ள சிதறி இருக்கிற இடத்துல போவாரோ. உங்க யூதர்கள் சிதறி இருக்கிற யூதர்கள், ஒருவேளை அங்க யூதர்கள் அந்த அந்த மத்திய கிழக்கு மத்திய தரைக்கடலை சுற்றி இருக்கிற இடங்கள்ல சிதறி இருக்கிறாங்க. சோ ஒருவேளை அங்க போய் ஒரு ஊழியம் செய்ய போவாரோ. அதான் சொல்றாரு, நான் போறேன், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அடுத்தது கடைசி 37ஆம் வசனம் தான் முக்கியமானது. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பண்டிகையின் கடைசி நாள்ல this is a peak of the chapter. பண்டிகையின் கடைசி நாள்ல என்னன்னா, இதுவரையிலும் நான் ஏற்கனவே சொன்னேன், சீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு அல்லேலியா பாடல்களை பாடிக்கொண்டு முதல் 7 நாளும் தினமும் வந்து
பலிபீடத்துல தண்ணீரை ஊற்றுவார்கள். எதை நினைவு கூறும்படியாக? வனாந்தரத்துல தேவன் அவர்களை தண்ணீரை கொண்டு போஜனம் பண்ணினார். ஒரேபில கண்மலையிலிருந்து. அதை நினைவு கூறும்படியாக. அது உண்மையிலே ரொம்ப நினைக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா ஒரு 10 பேரை வழி நடத்தினா பரவாயில்ல, இது 30 லட்சம் பேருக்கு ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார். 30 லட்சம் பேருக்கு ஆகாரம் கொடுத்தார். 30 லட்சம் பேருக்கு அவங்க காடைகளை கேட்டாங்க, கொடுத்தார். தண்ணீரை கொடுத்தார், முறுமுறுத்தாங்க. வனாந்தரத்துல கடந்து வந்தாங்க. பாதரட்சிகள் தேய்ந்து போகவில்லை, வஸ்திரங்கள் கிழிந்து போகவில்லை. மேக ஸ்தம்பம், அக்கினி வழி நடத்துனதா. அதனாலதான் அவங்க சந்ததியார் தேவன் வழி நடத்தின காரியங்களை நினைக்கும்படியாக செய்கிற ஒரு பண்டிகை தான் சுக்கோத், தி ஃபெஸ்டிவல் ஆஃப் டாபர்நாக்கிள், கூடார பண்டிகை. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதை ஞாபகமாக வைத்து நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிதான். அன்றைக்கு அந்த தண்ணீரை குடித்தவருடைய தாகம் தீர்ந்தது, அதுக்கு பிறகு அந்த தண்ணீர் இல்லை. இன்றைக்கு அதை நினைவுபடுத்தும்படியாக செய்கிறீர்கள், அது ஓகே. ஆனா இனி கொடுக்க போகிற தண்ணீர் நித்திய காலமாய் அவனுடைய வாழ்க்கையில ஊறப்போகிற ஜீவ ஊற்று, அது நான் கொடுக்கிறேன். அதுதான் அந்த இடத்துல he is using the right thing at the right time. See, அவர் என்ன சொல்றாரு? the rock in the wilderness was not a real source. அது முடிஞ்சது. அது ஒரு சிப்பு குடிச்சீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. அதனாலதான் இதே வார்த்தையே அந்த சமாரிய ஸ்திரீட்ட சொல்லும் பொழுது, நான் குடிக்கும் தண்ணீரை குடிக்கிறவனும் ஒரு காலம் தாகம் உண்டா. அந்த தண்ணீர் இல்ல. அதாவது இயேசு கிறிஸ்துட்ட ஒரு பியூட்டி என்னன்னா, அந்தந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஆழமான ஆரோக்கியமான உபதேசங்களை கொடுப்பது பழக்கம். சிலவங்க சில மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம இருக்கும். எங்கெல்லாமோ சுத்தி வருவாங்க, பிறகு நம்ம மண்டை குழம்பும். ஆனால் இந்த தண்ணீரை குறித்து வேதாகமத்தில் நிறைய யாத்ராகமத்தில் இருக்கு, ஏசாயால இருக்கு. ஏசாயா 44:3, வறண்ட நிலத்தில் தண்ணீர்களை ஊற்றுவேன் என்று. அது மாதிரி எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னா, ஆலயத்துல இருந்து the river flowing from the temple, எங்கெல்லாம் அது செல்லுகிறதோ செழிப்பை கொண்டு வரும்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அங்க அந்த ஜனங்களுக்கு மத்தியில சொல்றாருன்னா, இதெல்லாம் ட்ரெடிஷனல் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா. ஆனா ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இசி வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனா அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்குமே அதுதான் முக்கியம். சர்ச் ஏஜ்ல, சபை காலத்துல, பெந்தேகோஸ்தே நாளுல இருந்துதான் அதுல தொடங்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற தம்மை விசுவாசிக்கிறவர்கள் 39 அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அப்படி சொன்னார். அதுவரையில் அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? இருந்தாரு. அதான் சங்கீதத்துல தாவீது ஜெபிக்கிறான்ல, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. பரிசுத்த ஆவி இருந்தது. பட் ஒரு ஸ்பெசிபிக் வேல ஸ்பிரிட் எப்ப பெந்தேகோஸ்தே நாள்ல ஊற்றப்படுகிற ஆவி அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவருடைய இருதயங்களில ஊற்றப்படுகிற ஆவி. தொடங்குகிறது எப்பன்னா, அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கலாம். அப்பதான் பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுகிறார். இவர் எதுக்காக வேண்டி இது பண்ணாரு? அன்னைக்கு நீங்க ஓரேபில் நடந்த சம்பவம். ஓரேபில் மோசேயுடைய நாட்கள்ல யாத்ராகமம் 17 வாசிக்கலாம்.
தண்ணீர் வேணும் அவங்களுக்கு. இதை நினைவுபடுத்தும்படியாக தான் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்க கூடார பண்டிகையில். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ ஓரேபில போ, நான் கண்மலையில் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. நல்ல கவனிங்க, தேவன் ஆண்டவர் கடவுள் சொல்றாரு, நான் ஓரேபில நான் உனக்கு முன்பாக கண்மலையில் மேல் நிற்பேன். அதாவது ஒரு பெரிய நாம மதிக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு டேபிளுக்கு மேல நிக்காருன்னு வைங்களேன், அல்லது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஸ்டேஜ்ல நிக்காருன்னா, நீங்க போய் ஒரு கம்பை எடுத்து ஸ்டேஜ் அடிச்சா அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்குமா? ஆனா மோசேட்ட ஆண்டவர், நீ வந்து அந்த கண்மலையை அடி. இது கண்மலையை அடித்ததும் தண்ணீர் வந்தது, தாகம் தீர்க்கப்பட்டார்கள். இது பிகினிங்ல நடந்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு பிற்பாடு மீண்டும் எண்ணாகமோ 20ஆம் அதிகாரத்துல தண்ணீர் இது பிரச்சனை. இப்ப நடந்தது என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீ கண்மலையை பார்த்து பேசுன்னு தான் சொன்னார், அடிக்காதன்னு. ஏற்கனவே உங்களுக்கு எடுத்திருக்கேன். என்ன காரணம்? ஆண்டவர் அடிக்க சொல்ல காரணம், பேச சொல்ல காரணம் என்ன? தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். ஆண்டவருக்கு அதே 20ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இருந்து சொல்றாரு, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், அப்படிதான் சொன்னார், பேசுங்கள். இப்படி கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் மிருகங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு தான் சொன்னார். அவர் சொன்னபடியே அப்படியே சமூகத்திலிருந்து கோலை எடுத்துட்டு போனான். ஜனங்கள் எல்லாம் முன்னால கூடி வர செய்யவும் செய்தான். அங்க போன பிறகு அப்படியாரு கோபம் வந்துட்டு, கலகக்காரரே கேளுங்க, உங்களுக்கு இந்த கண்மலை இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோல்ல 2 தரம் அடித்தான். தண்ணீர் வந்தது உண்மைதான். இது நிமித்தம் தண்டிக்கப்பட்டது மோசே. காரணம் கீழ்ப்படியாமை. இத என்ன காரணம்னு நம்ம பார்த்தோம் கடந்த வாரம். காரணம் இஸ்ரவேலரோடு கூட நடந்த ஞான கண்மலை, அதான் இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், ஒரே மேகத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அவர்களோட கூட ஞான கண்மலையும் சென்றது. ஒரே மேகம், சிவந்த சமுத்திரத்திற்குள்ளாக கடந்து சென்றார்கள், ஞானஸ்நானம். ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ இந்த கண்மலையை அடித்ததற்கு இப்படி ஒரு தண்டனையா? அதான் சொன்ன, இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை அடிக்கப்பட வேண்டும். இங்க கிட்டத்தட்ட 3 தடவை அடிச்சுட்டான். முதல்ல ஒரு தடவை, 2வது முறை பேச சொன்னாரு, 2 தடவை அடிச்சான். ஆதீனத்துல தேவன் கொண்டது என்னன்னா, ஒரு முறைதான் அடிக்கப்படும். 2வது முறை திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய முடியாது. அதனாலதான் அந்த கண்மலை கிறிஸ்துவை அடித்ததுனால மோசே அதற்கான தண்டனையை அனுபவிக்க நேர்ந்தது. இங்க அவர் சொல்ற, நான் குடிக்கும் தண்ணீர், நீங்க பண்டிகையின் கடைசி நாள்ல சொல்றாரு,
ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அதான் சொல்றான், நீ தாகமா இருக்கியா? He is telling that I will quench your inner thirst. அவங்களுக்கு அதுவரை தெரியாது. அவங்க எக்ஸ்டர்னலா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு இது புரிய ரொம்ப சுலபம். பரிசுத்த ஆவியானவரும் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவினால் பரிசுத்த ஆவியை பெற்றவங்களுக்கு இது நல்லாவே புரியும். சிலவங்களுக்கு இந்த தாகம் தீர்க்க முடியாது. உண்மைதான். ஆனா சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இருதயம் வெறுமையா இருக்கிறதுனாலதான் ஆல்கஹாலை தேடி போறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது எங்க இருந்தது. They fall into alcoholism. அதனாலதான் பவுல் கூட சொல்றாரு, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Be drunk with the wine, were in excess, but filled with the Holy Spirit. சாராயத்தினால் நீங்க நிரப்பப்படாமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த நாள்ல பார்க்க போகிறோம். அப்போ அவங்களுக்கு தெரியாது. இப்ப நமக்கு இப்ப நம்ம சொன்னா தெரியும், ஏன்னா இன்னும் பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை அன்னைக்கு. ஆனா அதுக்கு பிறகு அருளப்பட்ட ஆகிவிட்டது. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கேன்னு. பரிசுத்த ஆவியை பெற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தேடுதல் இருக்காது. they will be 100% satisfied. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவருடைய வாழ்க்கையும் வித்தியாசமாக தான் இருக்கும். வந்து சொல்றாங்க, இது மெய்யாகவே தீர்க்கதரிசியானவர் என்கிறார். வேறு சிலர் இவர் கிறிஸ்து மெசியா. ஏன்னா வேறு சிலர் இதை அடுத்தால பார்க்கலாம். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார். இதை நான் அடுத்தால எடுக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல வருகிறாருன்னா, நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன், மகிமைப்படல இன்னும். இயேசு இந்த மகிமைப்படாது இருந்தபடியினால் உயிர்த்தெழுதுதான் அவருடைய மகிமைப்படுதல். ஏற்கனவே போகும்போது சொல்லிட்டு தான் போனேன், என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. அதான் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கு உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார். யாரு தாகமா இருக்கிறார்களோ, தாகமா இருக்கிறவர்களுக்கு தான் இது நடக்குமே தவிர, சும்மா தாகம் இல்லாம சும்மா சவுட்டு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு நிறைய இடங்கள்ல அந்நிய பாஷை பேசிடுவாங்க. ஒரு தாகம் இருக்காது. ஆவியானவர்கள் நடத்தப்படுது. எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அவர்கள் அதான் ஆண்டவர் தெளிவா சொல்லிருக்கார், என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்க, என் நியாயங்களை கை கொள்ள, அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்னு எசேக்கியேல்ல சொல்றார். எதுக்கு அப்ப தேற்றவாளன்? in order to obey his word, in order to follow every instruction in the word of God, என் நியாயங்களை கை கொள்ளவும் கட்டளைகளின்படி நடக்கவும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாதவர்கள் ஒரு நாளும் அந்த கட்டளைகளின்படி நடக்க மாட்டாங்க. தெரியும், அந்த பிஹேவியரை பார்த்தாலே தெரியும். அந்தந்த கனி அந்த மரத்தினால் அறியப்படும். விதை எந்த விதையோ அதை குறித்து தான் கனி இருக்கும். If somebody is led by this, ஒரு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவார்களானால் அவருடைய பேச்சு, நடத்தைகள், பார்வைகள் எல்லாருக்கும் அது வித்தியாசம் இருக்கும். இப்போ எப்படி துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொண்டிருக்கிறான ஒரு மனுஷன், அன்னைக்கு நாங்க எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம். வாசல்ல நாங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சொந்தக்காரங்களும் வந்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. அந்த நேரத்துல ஒரு ஆள் வந்து கூட்டத்துல அன்யூஷுவலா வந்து நிற்கிறான்.
வந்து நின்றுட்டு நல்லாவே தெரியுது, நல்ல ஃபுல்லி ட்ரங்க். ஹீஸ் எ நெய்பர். அப்ப நம்ம சொந்தக்காரர் அவனு சொல்ற, சரி சரி நீ போ நீ போ. அவன் நல்லாவே தெரியும் அவன் எதனால நிரம்பி இருக்கான். அந்த குடிகாரன் நல்ல, ஏன்னா நாம பேசல, ஸ்மெல் அடிக்கல, ஒன்னும் தெரியல. அப்படியே பேசும்போது தெரியுது இஸ் ஃபுல்லி ட்ரங்க். அப்போ அவனுடைய பிஹேவியரை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது இவன் பரிசுத்த ஆவியினால் இவன் சாராயத்தினால் நிரப்பப்பட்டிருக்கான். எப்படி ஒரு மனிதன் சாராயத்தினால் நிரப்பப்பட்டிருக்கானோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனுக்கும் நீங்க வித்தியாசம் பார்க்கலாம். நல்ல தெரியும். போகிற இடங்கள்லயே சொல்லுவாங்க, நம்முடைய பிஹேவியரை பார்த்தாலே தெரியும் இவங்க தேர் காட்ஸ் சில்ட்ரன் அப்படி. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுவாபம் இருக்கு பாருங்க, அவன்கிட்ட போய் சொல்லுங்க, அவங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாது. they will laugh at you. கேலி பண்ணுவாங்க. ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவனுக்கு அவைகள் பைத்தியமாக தோன்றும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஏளனமா இருக்கும், சிரிப்பா இருக்கும். See, we are fortunate. நமக்கு ஆவியானவர் இருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்தந்த அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களுடைய சுவாபம் வித்தியாசம் காணும். சிலவங்க டப்பு டப்புன்னு அந்நிய பாஷை பேசி டேபிள் அடிச்சு துள்ளி சாடினா அது இல்லை. சொன்னல, குடிகாரனை பார்த்தாலே தெரியும் இஸ் ஃபுல்லி ட்ரங்க். அன்னைக்கு அவனை பார்த்த உடனே எனக்கு அந்த இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தது இல்லை. அவன் வந்து அன்யூஷுவலா அங்க வந்து நின்றுட்டு வளரும்போதே நல்லாவே தெரியுது he was fully drunk beyond his control. அப்புறம் நம்ம சொந்தக்கார பெரியவர் அவர் சொன்னார், நீ போ பார்க்கலாம். அதே மாதிரி தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள் ஏன் வித்தியாசம் தெரியும்னா, ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கவங்க அவருடைய கட்டளைகளின்படி நடப்பார்கள், அவருடைய நியாயங்களை கை கொள்ளுவார்கள், ஆவிக்கேற்ற பிரகாரமாய் அவைகளை நிதானித்து ஆராய்ந்து அறிவார்கள். ஆனா ஜென்ம சுவாபமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது பைத்தியமா இருக்கும். அவன் ஆராய்ந்து பார்க்க மாட்டான், அவன் அவளை அறியவும் மாட்டான். என்ன சொல்றாரு, உளறிட்டு இருக்காரு. அதனாலதான் யோவான் 14:17 சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். உலகத்திற்கு இதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. சிலவங்களுக்கு என்ன தெரியும்னா, பெந்தேகோஸ்துன்னா அப்படியே அந்நிய பாஷையில பேசுவாங்க, வெள்ளை துணி போட்டிருப்பாங்க, மீச இருக்காது. அதெல்லாம் இல்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். யோவான் 15 சொல்லி இருக்காரு, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற ஆவியானவர். பிதாவினிடத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் அவருக்கு பேரு. அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து? இயேசுவை குறித்து. அப்போ சத்திய ஆவியானவரை உலகம் காணாத இருக்கப்படியா பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனா அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். எவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். யோவான் 15:26 அதான் சொல்லுது.
அவர் என்னை குறித்து சாட்சி. எவர் உங்களில் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியார். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். கிளாரிட்டி கிடைச்சிரும் உங்களுக்கு. குழம்ப வேண்டாம் நீங்க. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஒண்ணு, தேவனை குறித்து சாட்சி கொடுப்பார். இரண்டாவது, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். மூணாவது, அபிஷேகம். அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. 1 யோவான் 2:27. 1 யோவான் 2:27 பார்த்துட்டு வரலாம். ஒன்னு யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அந்த அபிஷேகம் நமக்கு போதிக்கும். அதான் நிறைய நமக்கு கிளாரிட்டி கிடைக்கிறது இந்த அபிஷேகம் தான். ஒரு நாட்கள்ல பைபிளை நான் படிச்சேன், எனக்கு புரியல. என்னைக்கு அபிஷேகம் பெற்றோமோ அன்னையிலிருந்து அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். இது நிறைய பேருக்கு இது தெரியாது. நாம இதை அறிந்திருக்க வேணும். அபிஷேகம் நம்ம போதிக்க. ஆனா அதுக்காக சும்மா இருந்தா இல்ல. when you read Bible with thirst, தாகத்தோடு கூட வாசிக்கும் பொழுது, அதான் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் திரும்ப திரும்ப நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. இட் will stay until எதுக்கு தெரியுமா? உங்களை கூட்டி கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கிறது. ரோமர் 8:9 பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள். நிறைய இதை நல்லா யோசிச்சு பாருங்க. ஆவினால் நடத்தப்படுகிற மாம்சத்தின்படி செயல்பட நல்லா தெரியும். துன்மார்க்கம், வெறி, மாம்சத்துல என்னெல்லாம் இருக்கும்? கோபம், எரிச்சல், பொய், விபச்சாரம், வேசித்தனம், அப்படி நிறைய இருக்குது. அப்படித்தானே மாம்சத்தின் கிரியை. ஆவியின் கனிகளும் மாம்சத்தின் கலாத்தியர்ல வாசித்திருக்கிறோம். நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல், நான் கலாத்தியர் 5 உங்களை கூட்டு போற பாருங்க. அது உங்களுக்கு நல்லா புரியும். அது ரொம்ப வேண்டியமான, நான் எடுக்கல, வசனம் எடுத்துட்டு வரல. கலாத்தியர் 5 மாம்சம் ஆவிக்கு விரோதமும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமும் எச்சுக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. ஒரு மனுஷன் ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பானால் மாம்சம் செய்யறது ஆவி தடுக்கும். சரியான முறையில் நிரப்பப்பட்டுள்ளனா மாம்சம் ஜெயித்து விடும். ஆவியினால் நடத்தப்படுவீரனால் நீங்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. அடுத்தல் சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள். நம்ம இந்த கொலையை மாத்திரம் நினைச்சுக்கிடுவோம். நான் தான் கொலையெல்லாம் பண்ணலையே.
இப்ப எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ இவங்களுக்கு மாம்சத்தின் இவைகளெல்லாம் இருக்காது. வெறிகள், களியாட்டுகள், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் நம்ம போதிக்கிறார், நம்மளை கீழ்ப்படிய வைக்கிறார். அதனாலதான் பண்டிகையின் கடைசி நாள்ல அவர் சொல்றதுக்கு காரணம், சும்மா அந்த தண்ணியை பார்த்துட்டு நீங்க இப்படி இதை ஒரு இமோஷனலா கொண்டு போகாதங்க. யூ நீட் டு ஹேவ் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். அது நம்ம அவர் மகிமைப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில we are enjoying that change in our life. அதான் சொல்றேன், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். இன்னும் ஆவியினால் நிரப்பப்படுகிறது தெரியும், அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானம் இருப்பாங்க, நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்ப அந்த குடிகாரம் வந்தானே, அவன்கிட்ட இதுல ஏதாவது இருக்குமா? அவன்கிட்ட நீடிய பொறுமை இருக்குமா? அதனாலதான் சொல்றாரு, கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். 6ஆம் அதிகாரத்துல சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்றாரு. அவரால் உலகத்திற்கும் நான் உலகத்திற்கும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அதனால சிலுவையை குறித்து அங்க மேன்மை பாராட்டுகிறார். அப்ப யார் கிறிஸ்துவனுடையவர்களோ அவர்களுக்குள்ளாக மாம்ச சிந்தை மரணம். மாம்சம் அவர்களுக்குள்ளாக செயல்படக்கூடாது. சமயங்கள்ல மீறி விடுவோம், அதை நம்ம அப்பப்போ ரிப்பன் பண்ணி, நான் தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற பிள்ளை. அதனால சொல்றாரு, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், திருப்பியும் சொல்றேன், ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேணும். வீண் புகழ்ச்சியை விரும்பாலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கிடவும். இப்போ இந்த மாம்சத்தினால செயல்படுகிற காரியங்கள், இதை அழிப்பதற்கு தான் அவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறவர்களே என்னுடைய வாருங்கள், பி கண்டென்ட். இது அவங்க அந்த ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு தெரியாது, நமக்கு நல்லாவே புரியும். சோ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள், அதாவது மாம்ச செயல்கள் ஆகிறாமல் பிரிவினை, கோபம், மார்க்க பேதம், எரிச்சல், இதெல்லாம் பார்த்தோமே, இதெல்லாம் செய்யாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், அதாவது கிறிஸ்துவனுடைய சோபம் இல்லாதவன், அந்த மாற்றங்கள் இல்லாதவன், அவன் அன்னைக்கு என்ன நான் சொல்ல குடிக்காரன், அவன் எங்க அவருடையவன் அல்ல. அப்போ நான் ஏன் இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா, அவரை குறித்து நம்ம சாட்சி கொடுக்கிறோம். வரப்போகிற காரியங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். அபிஷேக சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கும். 1 யோவான் 2:27 பார்த்தோம். அப்ப நாம என்ன செய்ய வேணும்? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அதாவது மாம்சம் வந்து இப்போ அடி, என்கிட்ட வந்து ஒருத்தன் சண்டைக்கு வரும்போது அடிடாவன, அப்படி அடிச்சிட்டா அப்படி, அதுக்கு அர்த்தம் என்ன? மாம்சத்தினுடைய பிழைத்தா சாவீர்கள், ஐ வில் டை. ஆனா அந்த மாம்சம் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ரிபெல்லியஸ் ஸ்பிரிட், பழிவாங்குகிற ஸ்பிரிட், அப்ப ஆவியானவர் சொல்வார், நீ சும்மா இரு, ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப என்ன, அதுக்குதான் நமக்கு ஆவியானவரை கொடுத்துருக்காரு. சும்மா கைத்தட்டி அந்நிய பாஷை பாடி அதுக்கு இல்ல, இந்த ஆவியினாலே. அதான் சொல்றாரு, தேவன் மகிமைப்படவில்லை. ஏன் மகிமைப்படுது? அவருடைய சரீரம் அடிக்கப்படல, திருப்பி உயிர் தழல. அன்னைக்கு அவர் உயிர் தெழுந்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆவியினாலே சரீரத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். ஏன்? நான் என்னன்னைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்.
இந்த ஆவி சாதாரண ஆவி இல்லை. அவர் சொன்னது தகமா இருக்கிறவங்கள பரிசுத்த ஆவியை குறித்து தான் அங்க சொல்லியிருக்கு. நான் பார்த்தோம். இது சாதாரண ஒரு ஆவி இல்ல. இயேசுவை எழுப்பின மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஒரு கேரண்டி கிடைக்குது. இதுல எவ்வளவு பேர் ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு கேரண்டி என்ன தெரியுமா? மரணம் நம்ம எப்போ மரணம் வரலாம். இதுவரை நம்முடைய பைபிள் ஸ்டடியில கலந்துகிட்ட 3 பேர் தேவனுடைய சன்னிதானத்துல இருக்கிறாங்க. நிச்சயம் அவங்களெல்லாம் எழுப்புவார் ஆண்டவர். கிறிஸ்துவை மரித்தவரிலிருந்து எழுப்பினவர் ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த ஆவி இயேசுவை மரித்தவரிலிருந்து எழுப்பின ஆவி. சாதாரண ஒரு ஆவி இல்லை. அந்நிய பாஷைக்கு துள்றதுக்கோ கைத்தட்டி கிளாப் பண்ணி அதுக்குள்ள ஆவி இல்லை. இது நம்மளை எழுப்பணும். அதை மறந்துடக்கூடாது. எழுப்ப முடியாத ஆவியானவர் இல்லைன்னா அவர்கள் நம்மளால எழுப்ப மாட்டார். இட்ஸ் வெரி சீரியஸ். சிலவங்க என்னவோ அதை விளையாட்டா எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க இதுக்கு இப்போ இதுல உள்ளவங்களுக்கு அவங்க இதுக்கு அவங்கவுங்க கணக்கு போய்க்கணும். ஆண்டவர் கொடுப்பாரு. அது இப்ப நான் அதை பற்றி பிரசங்கம் பண்றேன். ஐ எம் மோர் அக்கௌண்டபிள் தேன் யூ ஆர். ஒரு அஷூரன்ஸ் வேணும். நம்மை மறிக்கும் பொழுது எழுப்புவாருங்கிற அஷூரன்ஸுக்கு காரணம் என்னில் ஆவியானவர் வாசமா இருக்கிறார். நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அதுதான் பெரிய கேரண்டி. அதுக்கு முன்னால நீங்க மாம்சத்தின் செய்கைகளை நீங்க அழிக்கணும் ஆவியினால. ஆவி உங்களுக்கு எது கொடுத்திருக்கிற? இட்ஸ் லைக் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? ஒரு வாழ் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். மாம்சத்தை தலையில அடிச்சு நீ வாய மூடு, நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, நம்மளை அடிச்சு தட்டி ஆவியானவர் நடத்துவதற்கு இடம் கொடுக்கணும். அதனாலதான் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். சும்மா திருப்பி திருப்பி நான் அதான் சொல்ல வரேன். ஏன் நிறைய பேருக்கு நினைப்பேன் தெரியுமா, அந்நிய பாஷையில பேசிட்டோம்னா போதும், ட்ரெஸ் மாத்திட்டா, முகத்தை ஹோலி மாதிரி வச்சுக்கிடுது, அல்லது நான் பேசும் பொழுது ஒரே ஸ்பிரிச்சுவல் டாக், அதுல இருந்து ஆவியானவர் என்ன கனப்படும், அதுல இல்லை. அவர் பார்க்கிறது நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவருக்கு நாம கீழ்ப்படுகிறோமாங்கிறது. அதான் சொல்றது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். உன் மாம்ச தூண்டுகிற வண்ணமெல்லாம் நீங்களும் நானும் செயல்படுவோமானால் மரணத்துல கொண்டு வருவோம். உன்னை எழுப்ப முடியாது. அதே நேரத்துல ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, உங்களுக்கு நிரப்பப்பட்டிருக்கிற ஆவியினாலே அவருக்கு கீழ்ப்படிந்து, ஆவி இருக்கும் உங்களுக்கு, ஆண்டவர் அப்ப கன்விட் பண்ணுவாரு. அதான் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ, நடத்தப்படாம ஆவியான உள்ளுக்கு இருப்பாரு, தட்டுவான், கை தட்டுவான், எல்லாம் இருக்கும், கீழெல்லாம் உளுந்து உருண்டு எடுத்து அல்லையா சொல்லுவோம், எல்லாம் இருக்கும். ஆனா மாம்சத்தை இந்த ஆவியானவர் தடுக்கத்தக்கதாக, ஆவியானவர் மூலம் மாம்ச செயல்பாடுகளை கண்டிக்க முடியாது, அடிக்க முடியாது. அவன் மாட்டிக்கிட்டான். யார் ஒருவர் மாம்சத்துல இது அன்றாட நம்ம செயல்பாடுகள்ல வரக்கூடிய பயன்படக்கூடிய காரியங்களை வேணும். பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், அதெல்லாம் ஓகே. பட் டே டு டே லைஃப்ல இது பிராக்டிக்கலா நமக்கு வரும்பொழுதுதான் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க முடியும்.
ஆவியானவர் சும்மா ஒண்ணு இதெல்லாம் சொல்லி கொடுக்கல. இசி திருப்பி திருப்பி நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் அவன் உள்ளத்திலிருந்து எவர்கள் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனோ எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட அதானே சொன்னாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவருக்கு ஒரு காலம் தாகம் உண்டா. இந்த கிணத்துல உள்ள தண்ணீர் குடிச்சு முடிச்ச உடனே தாகம் தீரும், அவ்வளவுதான். இல்ல பண்டிகையில சீலோவான் குளத்திலிருந்து கொண்டு ஊற்றப்படுகிற தண்ணீர் அன்னையோட முடிஞ்சது. That is it was a symbolic gesture only. ஆனால் அவன் உள்ளத்திலிருந்து ஓடுகிற தண்ணீர் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவன் பேச்சில் அது it will give, there is life in his speech. சிலவங்க தங்களுடைய இமோஷனல்ல திருப்திப்படுத்துவாங்க. சிலவங்க ட்ரக்ஸ், ஏன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தின் நதி கிடையாது. சிலவங்க குடியில சாராயத்துல கொண்டு போயிருவான். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நான் ஒரு காலத்துல பிரச்சனை காலேஜில் இருக்கும்போது நினைக்கிறேன், பிரச்சனை நேர சினிமாவுக்கு தான் போனேன். அங்க போனா ஒரு மன நிம்மதி கிடைக்கும். காலேஜில் பிரின்சிபல் கூப்பிட்டார், ஒன்றும் இல்லை, சிம்பிள், ஒருத்தன் என்ன அடிச்சுட்டான் காலேஜில். எனக்கு மன சமாதானமே கிடையாது. அப்புறம் கூப்பிட்டு விட்டாரு பிரின்சிபல், என்னடா நடந்துச்சு, இப்படி அடிச்சுட்டாங்க சார், நான் சங்கடத்துல சினிமாவை கூட போனேன். என்ன சொல்ல வர, எவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமோ, no matter what is happening around you, you can keep yourself cool. அதான் பவுல் அழகா சொல்றார், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வரி கொள்ளாங்க. அதனாலதான் நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வந்த உடனே தண்ணியை, எனக்கு எங்க சொந்தக்காரெல்லாம் அந்த காலத்துல ஒரு காலத்துல ரோட்ல இருந்து தூக்கிட்டு வருவாங்க, குடிச்சிட்டு கிடப்பார். பெரிய ஸ்காலர், அவரு படிச்ச ஆளு. காலையில அவர் தூக்கி முழிச்சு இருந்தாருன்னா அவர்கிட்ட யாரும் பக்கத்துல போக மாட்டாங்க, அவ்வளவு மரியாதைக்குரியவரா இருப்பார். ஆனா இயேசுவோடு நம்ம உறவுல இருக்கும் பொழுது, இன்னைக்கு எதுக்கு நிறைய பேர் விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாங்க? 2 கொரிந்தியர் 6:16 பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் எது? நிறைய பேருக்குள்ள ஆவியானவர் இல்லாதனால விக்கிரகங்கள்ல போய் நிற்பான். அவர்களுக்குள்ள விழாவி, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே விழாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயம். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் வேர் காட் ரிசைட்ஸ். இது நிறைய பேருக்கு நம்ம அந்த உணர்வுக்குள்ளாக வர வேண்டும். நீங்க தேவனுடைய ஆலயம். நேற்று அந்த மனுஷனை பார்த்தா அவன் சாத்தானுடைய ஆலயம். இப்ப எவன் ஒருவன் தேவனுடைய ஆலயம் இல்லையோ அவன் சாத்தானுடைய ஆலயம் தான். அங்க உள்ளுக்கு வேறதான் இருக்கும், அங்க இருள் தான் இருக்கும். ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். மோசே மலையிலிருந்து வரும்பொழுது முகம், அவனை பார்க்க கூடாதபடிக்கு முகம் பிரகாசித்தது. அதான் வித்தியாசம். அவனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலிருந்து போகிற நமக்கும் அப்படித்தான் நடக்கும். ஆவியானவர் வாசமா இருக்கிறார், நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ், அப்போ கிறிஸ்தவர்கள் என்று கூட அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் கஷ்டப்பட்டு அவங்க இருதயத்துல இந்த சத்தியங்களை ஏற்றி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கஷ்டம், கடினமான ஒரு காரியம். அதனால பாருங்க, கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து தான் இங்க கிறிஸ்து வருவார் என்று இல்லை. எந்த வசனம், முந்தின வசனம், கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? அவங்களுக்கு தெரியாது.
உண்மையிலே கிறிஸ்து பிறந்தது பெத்லஹேம்ல தான். ரெண்டாவது தாவீதின் வம்சத்துல வர வேண்டும். இந்த வம்சத்தை குறித்து நான் மத்தேயுல இருக்குது. அவர் தாவீதுடைய வம்சத்துலதான் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. நான் அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த ஏரோது ராஜா கூப்பிட்டு காப்பான் எங்க இருந்து வருவார், எப்ராத்தாவை குறித்து வரும். அப்போ நான் எடுக்கிறேன். நான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இருந்து பார்ப்போம். சாரி, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. இந்த வம்ச வரலாறு அவங்க அறியாத இருந்தாங்க. இங்க எழுதியிருக்க மத்தேயுவுக்கு தெரிஞ்சிருக்குது, அன்னைக்கு உள்ள அதுக்கு பிற்பாடு எழுதப்பட்டது இது. அதனால அந்த வம்ச வரலாறு கிளியரா அங்க கொடுத்திருக்குது. தாவீதின் வேறுமானவர், யூதா கோத்திரத்து சிங்கமுமானவர். சரி, அந்த வம்ச வரலாறு கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஏரோது நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்த பொழுது, இயேசு எங்க பிறந்தார்? பெத்லஹேமில். அதான் கேட்கறாங்க, இவன் கலிலேயக்காரங்களா பெத்லஹேமில் இருந்தெல்லாம் வரணும்? ஆனா அவங்களுக்கு தெரியாது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே ஒரு நட்சத்திரை கண்டு அவர் பணிந்து கொள்ள வந்தார்கள். கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் எங்க போய் கேட்கறாங்க? எருசலேம்ல வந்து கேட்கறாங்க. இது ஏரோது ராஜா காதுல போயிட்டு, அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளு பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். மீகா 5ஆம் அதிகாரத்துல இருக்குது. மீகா 5ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா இயேசு குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள ஒரு சின்ன ஊர் எப்ராத்தா. இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் ஆகிய பூர்வத்தினுடைய இதுதான் கோட் பண்றாங்க அவங்க. இததான் அவங்க அங்க கோட் பண்றாங்க ஏரோது ராஜா கிட்ட. ஆனா இங்க உள்ள கலிலேயர்களுக்கு இவங்களுக்கு என்னன்னா, எருசலேமில் உள்ளவர்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆயிற்று. இந்த சத்தியங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ கலிலேயாவில இருந்து கிறிஸ்து வருவாரா? தாவீதுடைய வம்சத்திலையும் பெத்லஹேமில் எல்லாம் வர வேண்டும். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. குழப்பம், அன்னோன். சிலரை பிடிக்க மனதா இருந்தார்கள், ஆயிலும் ஒருவனும் அவர் மேல் கைப்படவில்லை. இவரை அனுப்பினாங்களே டெம்பிள் போலீஸ். பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியர் இடத்திற்கும் பரிசேயர் இடத்திற்கு திரும்பி, இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவரை ஏன் கொண்டு வரவில்லை? டெம்பிள் போலீஸ் சொல்றாங்க. போன இடத்துல அவங்க இயேசு பேசுறதை கேட்டுட்டு அவங்களே ஆச்சரியத்தில் நிற்கிறாங்க. அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசுனதில்லை என்றார்கள். கேக்குறாங்க, அப்போ நீயும் வஞ்சிக்கப்பட்டுட்டீங்களா? பரிசேயர் சதுசேயர், they are totally
கன்வின்ஸ்ட். அடுத்த அவங்க சொல்றாங்க, அதிகாரிகளிலாவது பரிசேயர்களாவது யாதாவது ஒரு அவங்க அதிகாரிகள்லாம் யாரு? சனகரின் சங்கத்துல உள்ளவருங்க, வேதபாரகர். அவனை விசுவாசிக்கலையே. வேதத்தை அறியாதவர்களா இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா இவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள்ங்கிறாங்க. அவங்களுக்கு தான் வேதம் தெரியல. அப்ப நிக்கதோமி அங்க வர்றான் சீன்ல. ராத்திரியில வந்தவன் அவன் ஒரு பரிசேயன், ஜூவிஷ் கவுன்சில்ல ஒரு மெம்பர், சனகரின் சங்கத்துல. 51 சொல்றான் பாருங்க நிக்கதேமு, ஒரு மனுஷன் சொல்லுகிறதை கேட்டு அவன் செய்களை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா? அந்த கேட்கிறாங்க, நீயும் கலிலேயனா? உனக்கு தெரியாத கலிலே இருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறதில்லை என்று ஆராய்ந்து பாருங்கள். பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இந்த நிக்கதோமி ஒரு பெரிய படித்தவன், பண்டிதன். அவனே பார்த்து கேட்கிறாங்க, நீயும் அறிகிறது இல்லை. இதெல்லாம் அவரை கொலை செய்வதற்கு ஏதுவாக சீன் அப்படி பில்டப் ஆயிட்டே வருது. இந்த வாரம் ஒரு ஊற்று, இந்த ஊற்றை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் படிக்கலாம். அது வேணும், முக்கியமான ஒரு சம்பவங்கள். Be aware of being filled with the Holy Spirit. மாம்சத்தின் செய்களை அழிப்பதற்கு தான் ஆவியானவர். அந்நிய பாஷைகள் எல்லாமே அடையாளங்கள். நமக்கு ஆவியானவர் கொடுத்திருப்பது அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு. எல்லாரும் ஜெபம் பண்ணோமா? எல்லாரும் கூட என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாள்ல ஆவியினால் நடத்தப்படணும். சத்திய ஆவியானவர், அவரை குறித்து நாங்கள் சாட்சி சொல்ல வேணும். சகல சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்துங்க ஆண்டவரே. சும்மா தரல, ஜீவ தண்ணீர், தாகம் உண்டாகாது. நித்திய காலமா எனக்குள்ள ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கணும். ஆவியானவரே என்னை நிரப்புங்க. எல்லாரும் கேளுங்க. இப்போ ஒரு பப்ளிக் மீட்டிங்கா இருந்தா நம்ம ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்காக ஜெபிக்கலாம். ஆனா வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க. நம்ம தெய்வ ஆவியானவரால் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தின் செயலை ஆவியானவரை கொண்டு அழிக்க வேண்டும். கஷ்டம். அவன் ஒன்று கொண்டு விச்சிக்க தான் செய்யும். ஒன்று கொண்டு போராட்டம் உண்டு. ஆனா ஆவியானவர் ஜெயிப்பார். நமக்குள்ளாக ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்குமானால் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இல்லைன்னா மாம்சம் ஜெயித்து விடும். ஆவியானவரை வந்த ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. பின்மாறிய பொழிந்தருளுங்க ஆண்டவரே. தேவனால் நடத்தப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியானவர் மரித்தாலும் நாங்கள் எழுப்பத்தக்கதாக எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறபடியால் நன்றி. நம்ம எழுப்புவார். அவரையே எழுப்புற ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். தந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். தேவ சமாதானவர்களோடு இருக்கட்டும். ஆளுகை செய்ய அன்பை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்களால் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல வாரங்களை மறாது. God bless you all. Thank you. எல்லாருக்கும் நன்றி.